ஆகவே மன வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப சிறப்பாவே அமைஞ்ச மீனராசி நேயர்களை நான் அளவுக்கு அதிகமான நேயர்களை சந்திச்சிருக்கேன். பக்தி என்பதில் முதன்மையான இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த விதம் வேணுமானா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறி இருக்கலாம். மற்றபடி பக்தி வந்து இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிரும். ஈசனின் அனுக்கிரகம் பெற்றவர்கள். முருகனின் திருவுருளை பெற்றவன். முருகனுடைய ஆசியை முழுமையா பெற்றவர்கள் தனுசு ராசி நேயர்களும், மீன ராசி நேயர்களும். ஏன்னா அவங்களுடைய அதிபதியே குரு தான். குரு என்றாலே சிவன் தான். சிவன் என்றால் முருகன் தான். அப்பாவும் மகனும். அந்த குடும்பத்துல எப்படியும் ஒருத்தர இந்த ராசி நேயர்கள் பிடிச்சிருவாங்க. சிவனுடைய ஆழ்ந்த பக்தர்கள் நிறைய மீனராசினியர்கள் இருக்காங்க. முருகனுடைய பக்தர்கள் வந்து மீனராசினியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அடிப்படையில பக்தியும் ரொம்ப சிறப்பாகவே உள்ளவங்க வந்து மீனராசினியர்கள், மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள். புகழுக்கு உரியவர்கள். புகழுக்கு நிச்சயமாக உரியவர்களாக இருக்காங்க. அது ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஊரின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாட்டின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே புகழுக்குரியவர்களாகவும், பிறருக்கு வாழக்கூடியவர்களா இருக்காங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆகவே நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல பக்தி, மக்கள் சேவை, இரக்க சுபாவம் கொண்ட மனிதர்களாக வாழ்வதை என்னால் நிறைய பேரை பார்த்திருக்க முடியுது. இந்த அடிப்படையில தான் உங்களோட இந்த குணங்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்துக்கிட்டேன். இதை உங்களே நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.